எதற்கும் அஞ்சாத அதிரடி நாயகி ரேகா நாயர் பிரபலமானதற்கு 2 பேர்தான் காரணம். ஒருவர் பைல்வான், இன்னொருத்தர் நம்ம பார்த்திபன் சார் தான். இவருடைய இயக்கத்தில் வெளியான இரவின் நிழல் படத்தில் மேலாடை இல்லாமல் நடித்து ரேகா நாயர் சர்ச்சையை ஏற்படுத்தினார். இவர் அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றில் தன்னை பற்றிய உண்மையை வெளிப்படையாக பேசி அதிர்ச்சியை கிளப்பியுள்ளார். அப்படி என்ன சொன்னார்னா, எனக்கு இப்போது 38 வயதாகிறது. இந்த வயதில் எனக்கு இருக்கும் தைரியத்தை என் மகள் 15 வயதிலேயே பெற்றிருக்கிறார். நான் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் பிரச்சனையையும் எதிர்கொண்டேன் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அந்த அனுபவத்தால் தான் என் மகள் இன்று தைரியமாக வளர்கிறாள். நான் எப்போதும் என் மகளிடம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான், என்ன நடந்தாலும் என்னிடம் தைரியமாக சொல். உனக்கு யாரை பிடித்திருந்தாலும் அவன் நல்லவனாக இருந்தால் நிச்சயமாக அவனை உனக்கு திருமணம் செய்து வைப்பேன். ஆனால் அவன் கெட்டவனாக இருந்தால் நிச்சயமாக உடனே கட் செய்து விடுவேன். இன்று பெண்களுக்கு எல்லா விஷயங்களும் பிரச்சனைகளும் சவாலாகவும் தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பெண் எதை செய்தாலும் இந்த சமூகம் அதை தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறது. நான் சென்னைக்கு வந்த புதிதில் ஒரு நாளைக்கு 7 சேனலில் வேலை செய்திருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு 300 ரூபாய் சம்பளம் கொடுப்பார்கள். அந்த பணத்தில் நான் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்தினேன் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் சம்பாதிப்பதை பார்த்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார்கள். நான் நல்லது பண்ணாலும் கூட அதை தவறாகத்தான் பார்க்கிறார்கள். இன்று வரை நான் விஜய் சித்ரா மரணத்திற்கு கோர்ட்டு படி ஏறிக் கொண்டிருக்கிறேன். அவர் குடும்பத்தினர் கூட கோர்ட்டுக்கு வருவதில்லை. அவரது மரணம் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை வெளியில் என்னால் சொல்ல முடியவில்லை. இப்போது உங்களிடம் கூறுகிறேன். அப்போது நான் அமைதியாக இருந்ததால் என்னை எல்லோரும் கெட்ட பெண் என்று சொன்னார்கள். எனக்கு உங்களுடைய புகழ்ச்சியோ பூமாலையோ அல்லது அங்கீகாரமும் எனக்கு வேண்டாம். எந்த நல்ல பெண்ணுக்கும் மெரினா பீச்சில் சிலை வைத்தது கிடையாது. என்னை நல்ல பெண் என்ற லிஸ்டில் சேர்க்க தேவையில்லை. நான் கெட்டவள்தான் என்பதை நான் பகிரங்கமாகவே கூறுகிறேன் என்று ரேகா நாயர் சரவடியாக வெடித்து தள்ளியுள்ளார்.